சார் நான் வந்து சைதாப்பேட்ல ஒரு ஸ்டேஷனரி ஷாப் நடத்துறேன். அவங்கள வந்து சொல்றாங்களா? இல்ல. அங்க வந்து அப்ப வந்து அவங்க எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் லேடிஸே வந்து பசங்களே நீங்க சொந்தக்காரன் வந்தா டீ சாப்பிடுறியான்னு கேட்கலாம். நீங்க ஏன் டீ சாப்பிட கூடாது? டீ குடிப்பீங்களா? இது ரொம்ப மோசமானது. இதோட காட்டுக்குள்ள நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ நான் தண்ணியில குதிக்க போறேன். என்னோட உடல் நனைஞ்சிரும். நான் தண்ணியில குளிச்சா மட்டும் எரியுமா? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். எந்தெந்த சந்தர்ப்பத்துல எந்தெந்த சூழ்நிலையில எதை பாக்குறப்ப யாரை சந்திக்கிறப்ப சிரிப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். காலேஜஸ்ல வந்து யாராச்சும் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மொக்க வாங்கினா அந்த டைம்ல வந்து ஸ்மைல் வரும் சார். ஓகே, வேற யாருக்கா மொக்க வாங்கினா காலேஜ்ல வந்து யாராவது ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி ஓட்டுவோம். அப்ப சூப்பர். ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட் பண்ணி ஓட்ட பாக்குறது. ஓகே, அப்ப செமையா சிரிப்போம். எங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இழிவா இருக்கா? பாஸ்கெட் நம்ம ஃபர்ஸ்ட் திட்டு வாங்குவோம். அவன் உட்கார்ந்து டேபிள்ல உட்கார்ந்து மச்சி செம்ம அடிவல் இருக்குது. அவன் அதுக்கு அடுத்து நான் முடிச்சிட்டு வந்த உடனே அவன் வாங்குவான். ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிப்போம். குச்சமே இல்ல. நம்ம எதிர்பாராத நேரத்துல தெரியாம கீழே விழுந்துட்டாங்க. ஓ, யாராவது அது மாதிரி பொத்துன விழுந்துட்டாங்க, டக்குனு விழுந்துட்டா நமக்கு அந்த டைம்ல சிரிப்பு வந்துரும். சிலருடைய மேனரிசம், சில வார்த்தைகளை குறிப்பிட்ட வார்த்தைகளை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது நமக்கு காமெடியா இருக்கும். என்ன வருது? அந்த வந்துன்ற வார்த்தையை அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சார் நான் வந்து சைதாப்பேட்ல ஒரு ஸ்டேஷனரி ஷாப் நடத்துறேன். அவங்கள வந்து சொல்றாங்களா? இல்ல. அங்க வந்து என்னுடைய ஷாப்புக்கு வந்து 9th படிக்கிற பசங்க அப்ப வந்து அவங்க எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் லேடிஸே வந்து பசங்களே அட போகடா, என்னால தாங்க முடியலடா. மச்சி நடக்குது இவ்வளவு விஷயம் ஒண்ணுமே உங்களுக்கு தெரியல. மீசதான் பெருசா இருக்கு, பட் குழந்தை பையன்டாவே. எல்லா ஜானர் ஆஃப் காமெடியும் பண்ணது நம்முடைய தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அப்படி சொல்றாங்க. அதனால அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ஹீரோக்களுக்கு இணையாக காமெடியன்ஸ் ஒரு பக்கம் ரூல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமை கரெக்ட் மேடம். ஆமா தானே? ஆமா கரெக்ட். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இது ஐயோயம்மா கம்பி வாயமுறா தம்பி வழங்கும். ரூபாய்க்கு இப்படி நடிக்கிறானே, இவனுக்கு 50 காசு கொடுத்துருக்கலாம் போல. லண்டனில் மேக்கப் போடும் பேய். அங்குள்ள ஒரு பியூட்டி பார்லருக்கு வரும் பெண்களுக்கு ஒரு பேய் மேக்கப் போடுகிறது என்று ஊர் மக்கள் கூறுகிறார்கள். நமக்கு ஒண்ணுதான் கேட்க தோணுது, எப்படிடா லண்டன் கிராமத்தில். ஏன் கிராமம் என்று நான் கூறுகிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு நிமிஷம். அதாவது இந்த இடத்துல நீங்க வந்து காட்டணும். ஒரு நிமிஷம். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. காமெடியை பார்த்தா காமெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ டாக்டரை பார்த்தா ஊசி போடுன்னு சொல்லுவாங்களா? இது காமெடியானா? சொல்ல மாட்டாங்க சார். இது காமெடி. இந்த பத்திரிகையில கடிச்சோக எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா இன்சே. செத்து போயிட்டியாப்பா சொல்லியே அனுப்புலியே. இப்படி சனிய மாதிரி சைக்கிள் கேப்ல உள்ள போட்டு ரகல பண்றிய? நீ முன்னாடியே வந்திருந்தா எனக்கு இந்த தார தப்பட்ட செலவாவது மிச்சமா இருக்கும். இல்ல, இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஆனா எதுவுமே இல்ல. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சேனுக்கு. பிடிச்ச நகைச்சுவை நடிகர்கள் பெர்ஃபார்மன்ஸ் இருப்பாங்கல்ல, அது யா? கவுண்டமணி லெஜெண்ட். எஸ். இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்க கிட்ட சொல்லணும்ங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்க கிட்ட போய் சொல்லணும். வடிவேல் காமெடி ரொம்ப பிடிக்கும் சார். அவருடைய ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ்ல உடம்புல முடியில இருந்து கால் நுனி வரைக்கும் ஒவ்வொரு பாகமும் அருமையா பேசும். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். செந்தில் கவுண்டமணி. ஏன்னா அவரோட அந்த வாழைப்பழ ஜோக்கு, அப்புறம் பெட்டர் மாஸ்லெட் ஜோக்கு, அதை அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஜோக் வராது. இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. இவர் சிலதானவங்க சந்தேகத்திலே தாங்க போயிட்டு இருக்கு. இடையில நான் வேற கவனிச்சுக்க வேண்டியிருக்கு. பிரேக் கேப் விட்டா கூட நிக்கிறாங்க. எப்படி முடியுது? அந்த விரல் இப்படி வச்சது அப்படியே வச்சிருக்காங்க. ஏய், என்னங்கடா ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பூச்சி பாக்குறீங்களா? வேண்டாம்டா. ஊர்ல நம்மள வீரன்னாங்க. அண்ணா இனி உங்க கிட்ட வருவேன். வராத அந்த பக்கம் தலை வச்சு
எனக்கு வடிவேல் ரொம்ப பிடிக்கும் சார். வடிவேல் அவரோட காமெடியில இந்த சூனாப்பானா அந்த பஞ்சாயத்துல போயிட்டு ஆட் தேடிடுவாங்க இல்லையா? விஷம் குடிக்கிறதானே ஐயா நீங்க எவ்வளவு கேக்குறீங்க சொல்றேன் நான் பாரு அப்படின்னு சொல்லி ஆனால் தங்கவேலு உடனடியா சொன்ன உடனே சொல்லிட மாட்டாரு. யோ கணக்கு பிள்ளை இங்க வாயான்னு சொல்ல மாட்டாரு. யோ கணக்கு பிள்ளை இங்க வாயா, என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணுமே செய்யாத மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது சூப்பர் அப்புற. அடடட தம்பி நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நானும் ரொம்ப நேரம் அவனை பாத்துக்கிட்டு இருக்கேன். தூங்குறானா இல்லையான்னு தெரியல. ஆனா உன்னை மட்டும் பயங்காட்டிட்டான் தம்பி, பயங்காட்டிட்டாரு. என்ன மச்சான் சிவாஜி சார் வாய்ஸ் எடுக்கறியா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே சனி ஞாயிறு ஆன ஹாலிவுட் மூவி தமிழ்ல போடுவாங்க. நீங்க அது இங்கிலீஷ் படம் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம பேசுற மாதிரியே பேசுவானுங்க. ஆனா அது நாம பேசுற மாதிரி இருக்காது. நீங்க வந்து எங்க வீட்டுக்கு அப்படின்னு என்ன சொல்லுவோம், சார் வாங்க வாங்க உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, உட்காருங்க அப்படிமோ. அதானே உலக வழக்கம். அவர் சொல்லுவாரு, நீங்க ஏன் இங்க வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா, நீங்க ஏன் உட்கார கூடாது, உங்களோட ஆட்களை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி உங்களோட ஆட்களை என்ன செய்ய தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. நீங்க சொந்தக்காரன் வந்தா டீ சாப்பிடுறியான்னு கேட்கலாம். நீங்க ஏன் டீ சாப்பிட கூடாது, டீ குடிப்பீங்களா? ஜேம்ஸ் பாண்டு கொன்னுட்டு ஊருக்கு வந்துருவாப்ல. அதுக்கப்புறம் அந்த பாட்டி பேச வந்து பா நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா, நீ அவனை கொண்டாத அப்படின்னு. நான் அவனக்கு நீ வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா. என்ன சொல்லிக்கிற முதுகிலம்லாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? நீங்க கத்தாதீங்க, அமைதியா இருங்க, அது உங்களை தாக்கிருமா. நீங்க அமைதியா இருந்தா சொல்லுவோ, அமைதியா கடிச்சு போடுங்க. கத்தாதீங்க, அமைதியா இருங்க, தீட்டு போயிரும். இவன் யாரா இருப்பான்? இது ரொம்ப மோசமானது. இதோட காட்டுக்குள்ள நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ நான் தண்ணியில குதிக்க போறேன், என்னோட உடல் நனைஞ்சிரும். நான் தண்ணியில குளிச்சா மட்டும் எரியுமா? நீங்க என்ன பண்றீங்க நீங்க? வாட் ஆர் யூ டூயிங்? நான் வந்து ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோல கிரியேட்டிவ் டைரக்டராவும் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்டா சினிமாக்களை சார்ந்த நம்ம நண்பர்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பசங்க போற போக்க பார்த்தா பெரிய லெவல்ல வருவாங்க போல இருக்கு. பாக்குற எல்லாத்துக்குள்ளேயும் காமெடி தெரிறது. நான் நீருக்குள் குளிக்க போகிறேன், நனைந்து விடுவேன். வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பர். யார் அனுப்பியிருப்பா அவனை? நம்ம டிவிலயோ சினிமாலயோ காமெடியன்ஸை பாக்குறோம், அல்லது ஒரு ஸ்டேஜ் ஷோல இதெல்லாம் பாக்குறோம். ஆனா அவங்களுக்கு நம்ம மனசுல என்ன இடம் வச்சிருக்கோம்? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். சரி, இப்போ ஒரு ஹீரோ பத்தி நம்ம பேசும்போது, இப்ப சூப்பர் ஸ்டார் அவர் அது பண்ணாரு, அதே காமெடியை பத்தி பேசும்போது அவன் பண்ணா பாருப்பா, காமெடி செம்மையா பண்ணாம்பா. உண்மை. அந்த ஒரு சின்ன இடம் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவன் ஒரு சாதாரண ஆளா தான் பாக்குறாங்க தவிர அவருக்குன்னு இன்னும் ஒரு பெரிய இடம் கொடுக்கல. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அமுதவாணன் அவங்க வந்து காமெடியன் தான். நான் சொல்லுவேன் டான்ஸ் ஜோடி நம்பர் 1ல வரையில சொன்னேன், காமெடியன் தானே, காமெடி பண்ணிட்டு போவேன், எதுக்கு டான்ஸ்ல வந்து ஆடுற அப்படின்னு. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? கோயில் திருவிழாலயோ ஒரு கல்யாண வீட்லயோ ஒரு ஊர் திருவிழாலயோ மிமிக்ரி பண்ற, டான்ஸ் ஆடுற, பாட்டு பாடுற, ஜோக் பண்ற ஒருத்தரை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? அவர் ஒரு ஜோக்கரா தான் சார் தெரியுறாரு. அவருக்குள்ள ஒரு பின்னாடி ஒரு அவருக்கு இன்னும் ஒரு நிறைய பேர் இருக்காங்க அவர் சார்ந்து அப்படிங்கறது தெரியல. அவருக்கு காமெடி பண்ணும்போது அவர் ஒரு ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட்ல ஓடுது. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. வந்து முதல் நிலை தரத்துல இல்ல, 2ஆம் நிலை 3ஆம் நிலையில தான் என்னோட பார்வையும் சரி சமூகத்தோட பார்வையும் இருக்குது. இதத்தான் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்ல முடியும்? அவர் ஈவன் இஃப் அடுத்த லெவல் அவர் திறமைகளை வளர்த்துக்கிட்டாலும் அந்த லெவலுக்கு நாங்க ஏத்துக்க மாட்டோம். 2ஆம் நிலை 3ஆம் நிலை தான். என்ன வன்மம்? ஒரு காமெடி பண்றதுக்கு நீங்க எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கிறீங்க, எவ்வளவு தியாகம் பண்றீங்க, எவ்வளவு உழைக்கிறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எந்த மேடையா இருந்தாலும் ஒரு நல்ல காமெடி எனக்கு பயம் வந்தே ஆகும். ஏன்னா அவனுக்கு விஷயம் வந்து மேடை ஏறணும்ன்றது இல்ல, அங்க 10 முகம் கண்டிப்பா சிரிக்கணும். வெரி குட், கை கொடு. என்னடா ஓ லட்சியத்தை நான் பாராட்டுறேன். அது இல்லனா அவன் வந்து பேமெண்ட் வாங்கினா கூட அவனுக்கு வந்து மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது, என் நேரமும் மனசு உறுத்துவே. இன்னொரு பெரிய பிரச்சனை காமெடியன்ஸ் மத்தியில, இது ஒரு நெகட்டிவ் எலமெண்ட் கூட. காமெடி செய்யறது கஷ்டங்கிறதுனால கான்செப்டை திருடிடுவாங்க. ரொம்ப தப்பாச்சே. கூடயே ப்ரோக்ராம் வந்திருப்பான், சூப்பர் மாப்ள கலக்கிட்டீங்க சார் அப்படின்னுட்டு அடுத்த கான்செப்ட் அவர் எங்கேயோ ப்ரோக்ராம்ல 2ஆவதா பண்ணாருன்னா முடிஞ்சிச்சு, அவரோட கான்செப்டே பண்ணிருப்பாங்க. எவ்வளவு மண்டகடா.